டிஎன்பிஎஸ்சி 2022 குரூப் 4ல் கேட்ட கொஷின்க கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எண்ணில் மீசிமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன். ஆல்ரெடி இரு எண்களின் பெருக்கல் பலன் நம்ம நிறைய சம் பார்த்துட்டோங்க. எப்படிங்க, 2 எண்களோட பெருக்கல் பலனும் மீசிமா இன்ட்டு மீப்போவோட பெருக்கல் பலனும் சமமாக இருக்கும். இதை வச்சு தான் நிறைய சம் போட்டிருப்போம். இதில் 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதே மாதிரி தான் போடணுமா, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. A இன்ட்டு பி இன்ட்டு சி அந்த 3 எண்கள்னு வச்சுக்கலாம். அதோட பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு போடக்கூடாதுங்க. ஏன் போடக்கூடாதுன்னா, இதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்னங்க, A இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் n-1 இன்ட்டு எல்சிஎம். இதாங்க இதோட ஃபார்முலா. நம்ம இரு எண்களின் பெருக்கல் பலன் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போ n-2னா 2 - 1 1ன்னு வரும். அதனால நம்ம ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே 3 எண்கள் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி போகிறதுங்க, ஹெச்சிசிஎஃப் n-1னா 3 எண்கள்னா 3 - 1 அப்போ 2 இன்ட்டு எல்சிஎம் போட்டு ஆன்சர் கிடச்சிருங்க. ஒருவேளை 3 எண்களுக்கு பதிலாக 4 எண்கள் கொடுத்தாங்கன்னா மேலே ஹெச்சிசிஎஃப்க்கு மேலே 4 - 1ன்னு போட்டால் 3ன்னு வந்துருங்க. இந்த மாதிரி 4 எண்கள் 5 எண்கள் எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாங்க. இப்போ மேக்ஸிமம் 2 எண்கள் இல்லைனா 3 எண்கள் அதோட முடிச்சுக்குவாங்க. இப்போ 3 எண்கள் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாங்க. கொடுத்துக்க 3 எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. 1875 ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் மேலே என்னங்க, ஹெச்சிசிஎஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோமா. அப்போ 5 ஹெச்சிசிஎஃப் என்னங்க 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் இந்த சைடு வச்சுட்டு வேல்யூஸ்லாம் அந்த சைடு எடுத்து போயிடலாம். 1875 டிவைட் பை 5 மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சு கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாங்க. 5 × 5 இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 75ன்னு கிடைக்குங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாங்க 75 இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதே மாடலில் இன்னொரு சம் பாருங்கள். இரு எண்களின் பெருக்குத்தொகை 1600 அவற்றின் மீப்போவா 5 எண்ணில் மீசிமா காண்க. இந்த மாடலில் நம்ம நிறைய சம் பார்த்துட்டோங்க. மேலே போட்ட மாதிரி இந்த சம் போட்டு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டைம்